இந்த யோகம் செய்யணும்னா வெறுமனே சாதாரண யோகம் மட்டும் செஞ்சு நம்ம ஜெயிக்க முடியாது. துணையாக பல விஷயங்கள் இருக்குது. அதாவது நல்ல உடற்பயிற்சி, அதாவது நல்ல புஷ்அப்பு, தண்டை, கடலைக்கட்டை, அதை மாதிரி கடின உடற்பயிற்சி செய்வராக இருக்கணும். அதே போல் காயகல்ப மூலிகை தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை சாப்பிடணும். அதே காயகல்ப மருந்து சாப்பிடணும். அது மட்டும் இல்லை, வாசி யோகம் கண்டிப்பாக செய்யணும். வாசி யோகத்தை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களை பதிவு போடுறேன். வாசி யோகம், பிராணாயாமம் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அதேமாரி நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். அதேமாரி எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது யோகம் பண்ணுறது பிரம்ம முகூர்த்தம். முகூர்த்தம்ன்றது 1.5 மணி நேரம். பிரம்மன்றது பிரம்மத்தில் நிலைநிறுத்துறது. அதாவது பிரம்மம் எங்கே இருக்கு? உருவமூர்த்தி, அதுதான் பிரம்மம். பிரம்மத்தில் நிலைநிறுத்துறது. இதுக்கு அந்த கால அளவு பார்த்தா 1.5 மணி நேரம். இது முதல் பிரம்மம் அப்படின்னு பார்க்கும்போது அது நடுநிசி மணி 1.5 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முதல் பிரம்மம். ரெண்டாவது பிரம்மம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும். மூன்றாவது 4:30லேருந்து 6 மணி வரைக்கும். ஐந்தாவது 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும். இது பிரம்ம முகூர்த்த காலங்கள். இதுதான் பிரம்மத்தில் நிலையெடுத்துறோம் பாருங்க, அது பேர் தான் பிரம்மம். அது முகூர்த்தம்ன்றது 1.5 மணி நேரம். அப்போது தியானம் செய்யறதுக்கு இதுதான் சரியான நேரம். அதே மாதிரி திசைகள் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் பண்ணணும். இது முக்கியமானது. அதே மாதிரி அதுக்கு ஆசனங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆசனங்கள் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணுறதுக்கு சித்தாசனம் ரொம்ப முக்கியமானது. பத்மாசனம், அதேமாரி நரசிம்மாசனம், சிம்மாசனம், வஜ்ராசனம், இதெல்லாம் முக்கியமான ஆசனங்கள். அதாவது யோகம் செய்யும்போது தலை, முதுகுத்தண்டு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கணும். நல்லா நிமிர்ந்து உட்காரணும். அந்த நிலையில் தான் யோகம் பண்ணணும். யோகம் பண்ணுறதுக்கு சுக ஆசனம் சொல்லுவாங்க. சரியான இருக்கை போட்டுக்கணும். அதாவது ஒரு அடி ஹைட்டோ இல்லை 3/4 ஹைட்டோ ஒரு ஆசனம் அமைச்சிக்கிட்டு அதில் மெத்துன்னு ஒரு பஞ்சு போல் ரொம்ப தலையணை போல் போட்டுட்டு ஒரு விரிப்பு போட்டு அது மேலே உட்காந்து யோகம் செய்யணும். இதுதான் சுகமாக உட்காரணும். இதுதான் சுக ஆசனம்னு சொல்லி வச்சுருக்காங்க. சுக ஆசனம்னா சும்மா சப்பானிங்க சும்மா போட்டு உட்காருது அது கிடையாது. இந்த மாதிரி சுகமாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு காலெலாம் வலிக்கூடாது, கால் மறுத்து போகக்கூடாது. இதுக்காக உட்கார இடம் மெத்துட்டு சுகமாக வச்சுக்கணும். அந்த உட்கார்றது தான் சுக ஆசனம். சுகமாக உட்காந்து ஆசனம் செய்கிறது அப்படின்னு. அதுமாதிரி யோக ஆசனம்னால யோகம் செய்யக்கூடிய அமர்வு முறைகள் தான் யோகா ஆசனம். யோகம்ன்றது ஒரு நிலைப்படுத்துறது தான். ஒன்று இணைக்கும் தான் அந்த யோகம் பேர். ஆசனம்ன்றது அமர்தல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் முழுசாக கடைப்பிடிங்க. மேலும் இந்த யோகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கற்றுத்தரப்படும். நீங்கள் ஒரு குரூப்பாக செஞ்சு ஒரு இடத்த ரெடி பண்ணி என்று சொன்னீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வகுப்பு எடுக்க நான் தயாராக இருக்கேன். இதுக்காக நீ தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்ணு 8870611600 88 70 611 600. இடம் புதுச்சேரி, KVK டீச்சர் காலனி, 10th கிராஸ், சிவயோக குருகுலம். நன்றி.